அப்பா கூட ஒர்க் பண்ண கவிஞர்கள் பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு மேலே இருக்காங்க. அதான் அப்பா சொல்லுவார், கவிஞர் சொன்னாராம், நான் செத்த நீ எப்படி அழுவுன்னு பார்க்கணும். அது ஒரு பெரிய. அப்போ அந்த ரெக்கார்டிங் முடிஞ்சுன்னு அப்பாட்ட சொன்னாராம், நான் செத்துட்டா எப்போ நீ கச்சேரி வாசிக்கிறியோ நீ ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு இந்த பாட்டு தான் பாடணும். நான் எல்லாரை பற்றியும் பாட்டு எழுதியிருக்கேன், என்னை பற்றி ஒரு பாட்டு கூட எழுதலையேப்பா அப்படின்னு அண்ணன் கேட்டிருக்காரு. அப்பா வந்து அவர்கிட்ட, உன்னை பற்றி எப்போ எழுதிட்டேன்ப்பா அப்படின்னுறான். எந்த பாட்டுன்னு கேட்டபோது ஆலயமணியில் ஒரு பாட்டு வந்து அப்பா நினச்சி தான் எழுதினாராம். பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஒரு விதியை வந்து நான் உன்னை நினச்சி தான் எழுதுறேன் அப்படின்றாரு. அந்திமொழி நேயர்களுக்கு வணக்கம். ஜூன் 24ன்றது தமிழ் இசை ரசிகர்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாளார். ஏன்னா அந்த நாள் தான் நமக்கு எண்ணிலடங்காத பாடல்களை தந்த MS விஸ்வநாதன் அவர்களுக்கும் கண்ணதாசன் அவர்களுக்கும் பிறந்த நாள். இந்த இரு மேதைகளும் ஒரே நாளில் பிறந்து மட்டும் இல்லாமல் ரொம்ப நெருக்கமான நண்பர்களாகவும் இருந்தவங்க. அவங்கள பற்றியும் அவங்களோட நட்பை பற்றியும் பேசுறதுக்காக நம்மக்கிட்ட வந்திருக்கார் MSV அவர்களின் மகனான திரு பிரகாஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் சுதீர் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நேரு அனைவருக்கும் எங்கள் நல்லா வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன் சார். நீங்கள் சொன்னீங்க 24 வந்து அப்பாவும் கவிஞர் ஐயாவது பிறந்த நாள்னு. ஆக்சுவலி அது இல்லை. ஓ, 24 கிடையாது. அப்பாவது 24 இல்லை, கவிஞர் ஐயாவது 24 தான். ஓ, அப்பா வந்து 19ஆம் தேதி ஜூன். ஓ, 2 பேரும் ஒரு வயசு தான் வித்தியாசம். இது என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு டைமில் ஏதோ ஒரு பாஸ்போர்ட் ரெனியூவலோ ஏதோ வரும்போது ஃபில்அப் பண்ணும்போது அப்பாவுக்கு அவருடைய டேட் ஆஃப் பர்த் மறந்து போச்சு. பட் அன்றைக்கி வந்து அவருடைய பிறந்த நாளாக இருந்தது, நட்சத்திர பிறந்த நாளாக இருந்தது. அப்போ ஒன்று தான் எந்த ஒரே நாள் தான், இனிமேல் பிறந்த நாள் வந்து 24th தான் போட்டுரு அப்படின்னு சொல்லி தான் கவிஞரை தான் அதை மாற்றி விட்டார். அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே 24th ஜூன் 1928 தான் அப்பா பர்த்டே. அவரது ஐயா அது வந்து 27 24th ஜூன் வருது. ஸோ அதுலேருந்து 24th ஜூன் வரும்போது 2 பேருடைய பர்த்டே ரசிகர்கள்லாம் கொண்டாடிக்கிட்டு இன்றைக்கும் அது அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ MSVயோட உண்மையான பிறந்தநாள் வந்து ஜூன் 19. ஓகே, அவருடைய பிறந்தநாள் ஜூன் 19. இப்போ தனியார் சினிமா ஃபீல்ட்லேயே வந்து அந்த 2 பேர் தான் ரொம்ப நெருக்கமான நட்புக்கும் ஒரு உதாரணமாக இருக்காங்க. ஏன்னா ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியவே இல்லை. பிற்காலத்தில் அப்பா வந்து கண்ணதாசன் அவர்களுக்கு வந்து சிலை வச்சார். அந்த அளவுக்கு நெருக்கம் ஏற்பட்ட நட்பு அவங்க முதல் முறையாக எப்போ சந்திச்சாங்க சார்? அவங்க 1940s இருக்கும் அவங்க சந்திப்பு. அவங்க சந்திப்பே ஆரம்பத்திலே சண்டை தகராறு ஆர்கியூமெண்ட்டில் தான் ஆரம்பிச்சுது. அப்போ வந்து CR சுப்பராமன் சார், S வெங்கட்ராமன் சார், SM சுப்பராமன் அண்ணன், இவங்ககிட்டலாம் வந்து அப்பா ஹார்மோனிஸ்ட்டு. ஸோ இவங்க டியூன் கொடுத்துருவாங்க. அப்பா வந்து கவிஞர்கிட்டையும் பாடுறவங்ககிட்டையும் சொல்லி கொடுக்கணும், கவிஞர்கிட்ட வந்து எழுதி வாங்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாட்டு வந்து ஐ திங்க் SMS ஐயா தான் இசையமைச்சார். அதுக்கு வந்து கவிஞர் ஐயா பாட்டு எழுதிட்டார். பாட்டு எழுதி SMS ஐயா டியூன் போட்டுட்டார். 2வது பாட்டு வந்து சுப்பராமன் என்ன பண்ணார், நான் டியூன் கொடுத்துட்டார். இந்த டியூன் கொடுத்துட்டு அப்பாவுக்கும் ராமூர்த்தி என்ன வேலைன்னா கவிஞர்கிட்ட உட்காந்து பாட்டு எழுதுகிற வேலை தான். அதுக்கப்புறம் ரிஹர்சல்ஸு, அப்புறம் சிங்கர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறது, இப்படி தான் அவங்களுடைய ஷெட்யூல் இப்படி தான் போகும். ஸோ கவிஞரையை வந்து ஃபஸ்ட்டு அப்பாவை மீட் பண்ணுறது கண்ணியின் காதலின்னு நினைக்கிறேன் இந்த படம் பேர். அதில் வந்து பாட்டு எழுத வரையாரு. டியூன் வாசி கொடுத்தவர்னே கொஞ்சம் தடுமாறினார், அவருக்கு முடியல. அவர் எழுதி டியூன் பண்ணுறதுனா அவருக்கு ஓகே. சினிமாவில் வந்து சில டைம் டியூனுக்கும் எழுதணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த பாட்டோட பல்லை வந்து காரணம் தெரியாமலே உள்ளம் களி கொண்டு கூத்தாடுதேன்னு ஒன்று வரும். ஸோ அப்பா என்ன சொல்கிறார், இது நல்லா இல்லை, இந்த களியெலாம் ரொம்ப ஒரு இதாக இல்லை, ரொம்ப கொஞ்சம் இதாக அதனால் மாற்றுங்க அப்படின்னாரு. அப்போ கொஞ்சம் சொன்ன இது அர்த்தம்லாம் அவனுக்கு தெரியுமா, நீ என்ன என்கிட்ட சொல்கிற? ஏன்னா அவர் தமிழில் வந்து பெரிய ஆள். அப்பா வந்து பிறப்பால் மலையாளியாக இருந்தால் கூட நிறைய கவிஞர்கள்ட்ட ஒர்க் பண்ணி இதில் அனுபவம் இருக்குது. ஓசனையும் இல்லைன்னு அப்பா சொல்கிறாரு. வேறு எதாவது பண்ணுங்கன்னாரு. அவருக்கு வந்து அது கரெக்டான ஒரு வார்த்தை அவர் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் அங்கத்தை ஆஸ்தான கவிஞர் வந்து உடுமலை நாராயணகவி அவர்கள். அவர் வந்து பார்க்கும்போது, என்னடா 2 நாளாக உட்காந்துட்ருக்கீங்க, பாட்டு எழுதலை, பாட்டு முடியல, என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. அப்போது அப்பா சொன்னார் அவர்கிட்ட, வார்த்தை சரியாக வரமாட்டேங்குது, ஓசனையும் இல்லை, என்ன பாட்டு பாடு அப்படின்னு பாடியிருக்காரு. உள்ளம் களி கொண்டு ஆடுதேன்னு வரும்போது இந்த கழி இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்குது, அதை தான் மாற்ற சொன்னேன், அவரால் முடியல. இப்போ கவிஞருக்கு ஒரு ஈகோ வந்துடுச்சு. பொடியை நீ வந்து என்னால் எழுத முடியலன்னு சொல்கிறியான்ற மாதிரி அவருக்கு ஒரு சின்ன ஈகோ வந்தது.
அப்போது அவர் திருத்தினாராம் வரியை. களி கொண்டு ஆடுதற்கு சந்தோஷம் கொண்டாடுதுன்னு உடுமலை நாராயணனுக்கு அவருக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்தாராம். அது அப்பாவுக்கு பிடிச்சி போச்சான். அப்புறம் அவர் சொல்கிறாராம் கவிஞர்கிட்ட, இவங்கெல்லாம் தமிழ் தெரியாது, இலக்கணம் தெரியாது, ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் வந்து சில வார்த்தைகள்லாம் வந்து மக்களை போய் அடையணும்னா இது மாதிரி தான் எழுதணும், நீ அனுபவத்தில் உனக்கு இதெல்லாம் தெரியும், அதனால் நீ வந்து சீரியஸாக எடுத்துக்காத அப்படின்னு. ஆனால் அவருக்கு ஒரு சின்ன கோபம் இருந்ததுக்கு அப்பா மேலே. அது அப்புறம் எப்படி சரியாச்சா? அதுக்கப்புறம் அவங்களுடைய பழகிறதுல விஷயத்தில் பாட்டு எழுத வரும்போது மெட்டுக்கா பாட்டுக்கு மெட்டுன்னு வரும்போது கோச்சிப்பார். கவிஞரையா வந்து அப்பா நிறைய கோச்சிப்பார். ஆனால் அப்பா வந்து நைஸாக அவரை வேலை வாங்குறதில்ல அவரை உஸ்பேத்தி விட்டு அவரை சீண்டி விட்டு வேலை வாங்கி விடுவார். அவரை சீண்டி விட்டு அவருக்கு வந்து என்ன இருந்தாலும் தமிழில் அந்த ஒரு அத்தாரிட்டி இருக்குல்ல அவருக்கு, என்ன நீ சோதிக்கிறியன்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு சவாலான சம்பவங்கள் சொல்லுவாங்க. நிறைய இருக்குது சார், நிறைய இருக்குது சார், நிறைய பாட்டு இருக்குது. எங்கே நிம்மதியின் ஒரு பாட்டுக்கு வந்து வார்த்தையே கிடைக்கல கவிஞருக்கு. ஸோ அப்போ சிவாஜி ஃபிலிம்ஸில் தான் கம்போசிஷன் நடக்குது. அப்போல்லாம் அங்கே தான் நடக்கும். இப்போது மண்டை கிண்டையை போட்டு பிச்சுக்கிறாராம். அப்போது அந்த பக்கமாக சிவாஜி சார் வந்தவொடனே பல்லவி ரெடியாக கேட்கும்போது இதை பார்த்துட்ருக்கோம். நான் வந்து அவர் ஆக்ட் பண்ணி காட்டுறாராம் நான் என்ன பண்ணுவேன்னு. அவர் வந்து நிம்மதி எங்கேன்னு அவர் சொல்லி அவர் ஆக்ட் பண்ணி காட்டுறாரு அந்த வசனத்தை சொல்லி. நிம்மதி எங்கேன்னா இவர் பல்லவி என்ன பண்ணிட்டார், எங்கே நிம்மதின்னு இவர் மாற்றி போட்டார் கவிஞர். அப்படி தான் அந்த பல்லவி இருந்தது. ஸோ அவர் நிறைய இன்ஸ்பயர் ஆவார். அதே மாதிரி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைக்க மாட்டார் கவிஞர் ஐயா. யார் சொன்னாலும் கேட்டுப்பார். அதுக்கப்புறம் அதுலேருந்து அவர் வேறு விதமாக ப்ரெசென்ட் பண்ணிவிடுவார். அந்த மாதிரி நிறைய பாடல் இருக்குது. வானிலா பாட்டு அப்படி தான் பண்ண முடியாதுன்ட்டாராம். அப்புறம் போய் தனியாக போய் அப்பா அவர்கிட்ட பேசி கொஞ்சம் ரேக்கி விட்டு அப்புறம் எழுதி கொடுத்தாரு. நிறைய பாடல் அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ இவருக்கு எந்த கஷ்டம் நடந்தாலும் முதல்ல வந்து கண்ணதாசன் அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க அப்படி கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு தடவை அந்த ஹார்மோனியம் தொலைஞ்சு போனது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அதை வந்து திரும்ப கிடைக்கிறது கண்ணதாசன் சார் உதவினார். அந்த சம்பவத்தை பற்றி இவங்க 2 பேரும் நட்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பூர்வ ஜென்மத்து தொடர்பு தான். அது ராத்திரி 10 மணி வரைக்கும் வேலை செய்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்தால் எங்கள் வீட்டில் வந்து 10 மணிக்கு மேலே ஃபோன் அடித்தா அது கவிஞர் ஃபோன் தான். அப்போ எங்கள் அம்மா கேட்பாங்க, இல்லை பாட்டி கேட்பாங்க, 10 மணி வரைக்கும் அவரோட தான் உட்காந்துருக்கேன், 10:30 மணிக்கு திருப்பி அவர்கிட்ட என்னடா பேசினா 2 பேரும் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவாங்க. பேசி கடைசியில் 2 பேரும் அழுதுட்டு தான் இருப்பாங்க. அவங்க சோகத்தையும் அவங்களுடைய சந்தோஷத்தையெல்லாம் 2 பேரும் ஃபோனில் பகிர்ந்துட்டு கண்ணீர் விட்டுட்டே இருப்பாங்க. நான் சம்டைம்ஸ் நான் ஃபோன் பண்ணி கொடுப்பேன், இல்லை எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணி கொடுப்பாரு. அவர் வீட்டில் வசந்தர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ஃபோனில் அட்டன் பண்ணுவார். அவருக்கும் தெரியும் 9 மணி 10 மணி நேரம் ஃபோன் வந்ததுன்னா அவர் சொல்லுவார் 2 பேர் ஃபோன் பண்ணுவாங்க கவிஞருக்கு 10 மணி 9 மணி ஆனால். ஒன்று ஏஎல்எஸ் சார் இல்லைன்னா எம்எஸ்சி சாரை தான் பேசுவாங்க. அப்போ நான் சப்போஸ் நான் ஃபோன் பண்ண வசந்தண்ணே அப்பா பேசணுன்னாங்க அப்படின்னு சொன்னால் போதும் உடனே கவிஞர் ஏட்ட கொடுத்துருவாங்க. பாட்டை பற்றி பேசுவாங்க. ஒரு 2-3 நாள் பார்க்கல வச்சுக்கோங்களேன். அப்பா சப்போஸ் ரீகார்டிங்கில் பிஸியாக இருந்தார், கம்போசிஷன் நடக்கலன்னா அவர் ஃபோன் பண்ணி திட்டுவார் அப்பாவை. ஓ நீ வேறு எவனோ வச்சு பாட்டு எழுதுற, இல்லை கூப்பிட மாட்டேன்ற, உனக்கு என்ன அவ்வளோ திமுறா அப்படிலாம் கேட்பார். அப்புறம் அப்பா சமாதானப்படுத்துவார். அது ஒரு பெக்யூலர் ரிலேஷன்ஷிப். நம்மளும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக இருக்கும், திடீர்னு நம்மளுக்கும் கோவம் வரும். ஆனால் அப்பா அவர் மேலே கோவப்பட்டு எந்த ஒரு இடத்துலையும் கிடையாது, எந்த சந்தர்ப்பத்துலையும் கிடையாது. நான் அந்த ஹார்மோனிய கதையை கேட்டேனே சார், அது சார் அந்த ஹார்மோனியம் பாக்ஸ் எல்லாரும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஒரு டாக்ஸியில் மிஸ் ஆகி போச்சு. மிஸ் ஆகிட்டு அது டாக்ஸி கட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் ராத்திரி ஒரு 10:30 மணிக்கு தான் தெரிஞ்சது அப்பா பூஜா ரூம் போகும்போது ஹார்மோனியம் காணன்னு. அவர் ஃபஸ்ட்டு ஃபோன் அடித்தது கவிஞருக்கு தான். ஃபோன் பண்ணி அழுதுட்டு சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு ஹார்மோனியம் போட்டு போகுது. அப்பா அவர் கவிஞர் சொன்னார், அழாதரா பார்க்கலாம் என்ன பண்ணலாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் மிஸ்டர் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் ஐயா இருக்கார். அவருக்கும் ஆதிகர பாண்டியன் ஒரு ரிப்போர்ட்டர், சீஃப் ரிப்போர்ட்டர் தந்தியில். ஆமாம். அவருக்கு கவிஞர் ஐயா அவருக்கு ஃபோன் பண்ணி ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அங்கே ஆரம்பிச்சு என்ன பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணி ஒரு 11 மணி 12 மணிக்கு ஒரு நியூஸ் ஐட்டம் மாதிரி தெரிஞ்சுக்க போட்டு ஒரு விளம்பரம் போட்டுருவோம் அப்படின்னாங்க. ஸோ இந்த ஐடியாலாம் கொடுத்தது கவிஞர் சார் தான். அப்புறம் 3 நாள் 4 நாள் ஆச்சு 6 மணி வரதுக்கு. அந்த 3 நாள் 4 நாள் வந்து என்னமோ வீட்டில் ஏதோ ஒரு இளவு நடத்த மாதிரி ரொம்ப சோகமாக யார்கிட்டையும் பேச மாட்டார், ரூமில் உட்காந்து அழுதுட்டுருப்பார். அதில் தான் இத்தனை பாடல்களும் வந்திருக்கு, அந்த பெட்டியில் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவர் கண்ணதாசன் அவர் கொடுத்தாயிட்டு தான் அந்த விளம்பரம் வந்து பேப்பரில் அந்த ஆர்டிக்கல் வந்ததுக்கப்புறம் தான் அந்த கன்சென்ட் எக்ஸெட்ரா அதை படித்து பார்த்துட்டு அவர் எங்கே வெளியூரில் இருந்திருக்காரு. அவர் அப்புறம் லோக்கல் இருந்தே ஆஃபீஸில் போய்
என் வண்டியில் தான் இருக்குது நான் நினைக்கிறேன்னாரு. அவருக்கும் ஷுவராக தெரியல. நான் இன்னும் 2 நாளில் சென்னைக்கு போயிடுவேன், சென்னையில் போய் பார்த்துட்டு நான் இருந்ததுன்னா அப்போ ஐயா வீட்டில் கொடுத்துட்றேன். அப்புறம் ஒரு ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார் வந்து கவிஞருக்கு இந்த தகவலை சொல்லி அப்போ 2 நாளுக்கு அந்த குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றிட்டே இருந்தார் வீட்டுக்குள்ளே. வரல, இன்னும் வரல, ஒரு நாள் ஆச்சு, இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கன்னா கூட வெயிட் பண்ண மாட்டார். எங்கள் அப்பா எப்படின்னா கொஞ்சம் ரொம்ப துருதுருன்னு இருப்பார். 10 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணுன்னா 7 மணிக்கு ரெடியாக உட்காந்துருவார். அதுக்கப்புறம் அங்கே 10 மணிக்கு போயிட்டு நீங்கள் வரலைன்னா ஏன் வரலன்னு கேள்வி மேலே கேள்வி போட்டு தொலைச்சிருவார். ஒரு டைமிங் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த 2 நாள் கூட அவரால் வெயிட் பண்ண முடியல அப்பாவால். அப்புறம் கவிஞராக சொல்லி 2 நாள் இருக்குது, அவசரப்பட 2 நிமிஷம் இல்லை, 2 நாள் நீ பொறுமையாக தான் இருந்துருவாங்கணும் அப்படின்னு இருந்து தான் ஒரு 2 நாள் கழிச்சு தான் அந்த அரைமணி பட்டி கொண்டு வந்து அவர் டிரைவர் வந்து கொடுத்தாரு. இப்போ நீங்கள் டைமிங் பற்றி சொன்னீங்க சார். அப்பா வந்து எதுவுமே பர்ஃபெக்டாக அந்த டைமில் இருக்கணும், சீக்கிரம் பண்ணணும். ஆனால் கண்ணதாசன் சாரை பற்றி அவர் கொஞ்சம் அந்த டைமிங் விஷயத்தில் கொஞ்சம் இதுவாக. அப்பா வந்து டைமிங்கில் வந்து பக்காவாக இருப்பார் சார், அதில் எந்த மாற்றம் கிடையாது. கொஞ்சம் கம்போசிங் மாத்திரம் கொஞ்சம் லேட்டாக போவாங்க. பட் ரெக்கார்டிங் ரீரெக்கார்டிங்லாம் இருந்ததுன்னா 7 o'clock ஆச்சுன்னா கரெக்டாக அங்கே இருப்பார். ஆர்கெஸ்ட்ரா கூட வரமாட்டாங்க, 1-2 பேர் தான் அசம்பிள் ஆவாங்க. ஆனால் ஒரு 2 வாட்டி திட்டுறதுக்கப்புறம் எல்லோரும் கரெக்டாக வந்துடுவாங்க. ஆனால் கம்போசிங்கில் வந்து கவிஞர் சார் 9 மணிக்கு கம்போசிங்னா 11 மணி 12 மணிக்கு தான் வருவார். எங்கே இருக்காருன்னு தெரியாது. திடீர்னு அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, கட்சி பிரச்சனை, ஏதாவது ஒரு வேலையில் இன்வால்வ் ஆகி டிலே ஆகிடும். இங்கே உட்காந்துட்டு டியூன்லாம் போட்டு ரெடியாக வச்சா கூட இவர் வரமாட்டார். அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவார் அப்பா, கொஞ்சம் டம்மி வேர்ட்ஸ் போட்டு வச்சுருவார் பல்லவிக்கு. டம்மி வேர்ட்ஸ் போட்டு வரனா இவர் வருவார். இவர் வந்து அப்பாவை எப்படி சமாதானப்படுத்துவார்னா, ஏதாவது ரெடி பண்ணியிருப்பேன், நீ டம்மி வார்த்தை போட்டிருப்பேன், சொல்லு, நான் பல்லவி உடனே கொடுத்துட்றேன் அப்படின்வார். ஸோ இந்த டம்மி வார்த்தை பாடி வரணும், இவர் சின்ன கரெக்ஷன் பண்ணிவிட்டு இதான் பல்லவின்வார். சொல்லிட்டு அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் பேசி வரணும், அப்பாவும் கூல் ஆகிடுவார். ஆனால் முகத்து நேராக சொல்லவே மாட்டார், நீங்கள் டைம் வர்றதில்லை, நீங்கள் இப்படி இருந்தால் கஷ்டம், நான் வேறு கவிஞரை பார்த்துருவேன் அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனால் இவர் வந்து அப்பா கூப்பிடலாம் கோச்சிப்பார், நீ ஏன் அந்த கவிஞரை கூப்பிட்டு பாட்டு எழுதுற, என்ன கூப்பிட மாட்டியா. ஆனால் இவர் மற்ற மியூசிக் டேரக்டர் போய் எழுதலாம், அப்பா வந்து வேற கவிஞர்களை கூப்பிட்டு பாட்டு எழுதக்கூடாது. அந்த பொசசிவ்னஸ் இருக்கும். அந்த விஷயம் தான் சார். ஏன்னா இப்போ அப்பா வந்து எந்த அளவுக்கு கண்ணதாசனோட டிராவல் பண்ணிக்கிறோம் அந்த அளவுக்கு வாலியோடையும் டிராவல் பண்ணிக்கிறோம். எம்ஜிஆர் பண்ணாக்கா வாலி தான் சார். கிட்டத்தட்ட அதான் கிட்டத்தட்ட அப்பா கூட ஒர்க் பண்ண கவிஞர்கள் பார்த்தீங்கன்னா 100 பேருக்கு மேலே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்து அந்த 100 கவிஞர்களோட லிஸ்ட் எனக்கு அனுப்பிச்சார். நானே பிரமிச்சு போயிட்டேன். தமிழ் இண்டஸ்ட்ரியில் 100 கவிஞர்கள் இருந்திருக்காங்க. அப்போது ஒரு பாட்டு எழுதிருக்கலாம், 2 பாட்டு எழுதிக்கலாம், போயிருக்கலாம். பட் இருந்தாலும் 100 கவிஞர்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருந்தாங்கன்றது பெரிய ஒரு இது. அதில் வந்து இப்படி 4-5 பேர் தான் சஸ்டெயின் ஆகிறாங்க, மற்றவங்களாம் ஒரு காலகட்டத்தில் ஃபேட் அவுட் ஆகி போயிடுறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது வாலி கண்ணதாசன் காம்பினேஷன், வாலி சாருக்கு ஒர்க் பண்ணுறது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவரோட ஸ்டைல் வேறு ஸ்டைலு. பட் கவிஞர் சாரோட உட்காரும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு பிரமிப்பாக இருக்கும். அது ஒரு நட்பாகவே இருக்கும். ஆமாம், திடீர்னு பேசிட்டே இருப்பாங்க, அப்படி போய் நடப்பாங்க. இவர் வந்து கிள்ளுவார், அவர் ஓடுவார், ஏதாவது கிண்டல் பண்ணுவார் அப்பாவை. ஆனால் இவர் கோச்சிக்கவே மாட்டார் அப்பா. அவர் என்ன சொன்னாலும் கிண்டல் பண்ணாலும் சிலவங்க அண்ணன் ரொம்ப ஓவராக போகிறீங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நீங்கள் உங்கள் லிமிட்டை கிராஸ் பண்ணுறீங்க, அதெல்லாம் சொன்னதே கிடையாது. ஒரு குழந்தை மாதிரி அப்படியே அவர் காலை சுற்றிட்டே இருப்பார். இவர் அப்பா கோட் சூட் போட்டது கூட வந்து கண்ணதாசன் கிண்டல் பண்ணார். ஆமாம், கிண்டல் பண்ணதை விட இது ரஷ்யாவில் நடந்தது இந்த கதை. அப்போது சந்திரபாபு சார் தான் சொன்னேன், நீ ரஷ்யாவுக்குலாம் போகிற, வேஷ்டி கீஷ்டெல்லாம் போட்டு போகாத, நல்லா இருக்காது, நான் உனக்கு எல்லாம் கோட் சூட்லாம் உனக்கு இதை அனுப்பிச்சு நான் கூப்பிட்டு போய் எல்லாம் டெய்லர்கிட்ட போய் அளவெல்லாம் எடுத்துகிட்டு ஷூஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு. இது யார் மாட்டுறது அவருக்கு போட தெரியாது, ஷூ லேஸ் கூட கட்ட தெரியாது. இதெல்லாம் பண்ணது கவிஞர் சார் தான். ரஷ்யாவில் போய் அந்த 1 வாரமும் தங்கினாங்க. ஒரு வாட்டி என்ன ஆச்சு, எனக்கு இந்த காந்தி கண்ணதாசன் தான் சொன்னார், இந்த கதை எனக்கு தெரியாது. பேண்ட்டு ஷர்ட்டு ஷூ எல்லாம் போட்டுக்கப்புறம் அப்போ சொன்னார், எனக்கு டாய்லெட்டு போட்டுருந்தேன். அவர் தான் அந்த சிம்பிளாக அந்த அளவுக்கு அவங்க ஷூக்கு போடுறது என்ன பண்ணாலும் அப்பா காலை வந்து தன் கால் மேலே வச்சுட்டாராம். வச்சுட்டு சாக்ஸ் மாட்டி ஷூ மாட்டி லேஸ் மாட்டினாராம். ஸோ அவங்களுக்குள்ள அதை எப்படின்னே தெரியல. அது நம்மளுக்குலாம் அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம இது மாதிரி நடந்துருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நமக்கு தெரியாது. கவிஞர் சார் அவ்வளோ குழந்த மாதிரி பார்த்துப்பார் அப்பாவை. வீட்டுக்கு வந்து சாப்பிடலாம் செய்வாரா சார் கண்ணதாசன்? வருவாங்க சார், பட் ரொம்ப ஒகேஷனலாக ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தால் வருவார், பர்த்டேனா வருவார். அப்பா ஒரு 2 முன்னாடி உடம்பு சரியில்லும் போது வந்திருக்காரு. அப்பா ஒரு வாட்டி ஜாண்டிஸ் வந்தது. ஜாண்டிஸ் வந்து கவிஞர் வந்து எல்லாம் பார்த்துட்டு
அவருக்கு ஓரளவுக்கு எல்லா மெடிக்கேஷன் தெரியும், என்ன எல்லா டாக்டர்ஸும் அவருக்கு பழக்கம். அவரோட வெலிங்டன் நர்சிங் ஹோம் இருக்குது ஹேட்ஹவுஸ் ரோட்டில் நுங்கம்பாக்கத்தில். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வரேன்னா எம்எஸ்வி அட்மிட் பண்ணோம், அவருக்கு ஜாண்டிஸ் இருக்குன்னு. அப்பாவுக்கு அந்த ஹாஸ்பிட்டலு இந்த இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. நான் வீட்டிலே டெஸ்ட். அப்போ என்ன பண்ணார், அப்பா கவிஞரை வந்து அப்பாவை கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணிவிட்டு அங்கே எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டார். அவர் நம்மள 1 ஹவரில் அப்பா வந்து இது நல்லா இல்லை ஹாஸ்பிட்டலு, ஹாஸ்பிட்டல் சரியில்லை, ஒன்றும் இது இல்லை அது இல்லை, நான் வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லி எங்களெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி நாங்கள் 1 ஹவர் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்னோம் ஐயாட்ட, இது மாதிரி அவருக்கு பிடிக்கல ஹாஸ்பிட்டலு, வீட்டுக்கு வந்துட்டு டெய்லி காலைல வந்துடுவார் சார். ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் தலைமாட்டிகிட்டே உட்காந்து கதையெல்லாம் பேசி அப்புறம் தான் வீட்டுக்கு போவார். அப்புறம் அவர் வேலைக்கு போவார். ஒரு 4-5 நாள் ஒரு வாரம் கிட்டத்தட்ட டெய்லி வந்துடுவார் கவிஞர் ஐயா. இந்த நட்புனால தான் ஒரு தடவை அவர் இறந்ததா அவரே ஒரு நியூஸ் பரப்பினார் இல்லையா? இவர் பண்ணுறதுல விஷமும் நல்லா பண்ணுவார். அப்பா எப்படிலாம் வந்து இது பண்ணுவோம், கேள்வி கிண்டல் பண்ண நல்லா பண்ணுவார். ஐ திங்க் சாரதா ஸ்டுடியோ ரெக்கார்டிங் இருக்காங்க. இவரே ஃபோன் பண்ணி கண்ணதாசன் இறந்துட்டாருன்னு ஒரு பொருளையை கிளப்பி வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு முன்னாடி வண்டியெல்லாம் நிறையா பேர் இருக்காங்க, உள்ளே யாரையும் விடுறதில்ல. அவர் சொன்னாராம் விஸ்வநாதன் தான் ஃபஸ்ட்டு உள்ளே விடணுன்னாராம். அதனால் அப்பாவுக்காக வெயிட் பண்ணாங்க. ராமூர்த்தி என்ன ஆர்கெஸ்ட்ராவில் முக்கியமானவங்க, இது மாதிரி எல்லோரும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வெயிட்டிக்காங்க. இவர் கதவு திறந்துக்குள்ளே பார்த்தா சேரில் உட்காந்துக்கிட்டு பனியன் போட்டுட்டு சிரிக்கிறாராம் அப்பா பார்த்து. அதான் அப்பா சொல்லுவார், கவிஞர் சொன்னாராம், நான் செத்த நீ எப்படி அழுன்னு பார்க்கணும். அது ஒரு பெரிய அவர் இறப்பு அவரை தாங்கிக்கவே முடியாது. ரொம்ப வருஷம் ஆச்சு அவர் மீண்டு வருது. ஆக்சுவலி அப்பா வந்து நான் பார்த்தது வந்து ஒரு 3 இடத்தை அப்பா ரொம்ப பாதிச்சிருக்கு. கவிஞரையாது, அவர் அம்மாவது, அப்புறம் எம்ஜிஆர். கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் 10 டேஸ் டோட்டலாக ஒரு சைலண்ட் மோட்டில் தான் இருந்தார். யார்கிட்டையும் பேச மாட்டார், சரியாக சாப்பிட மாட்டார், தூங்க மாட்டார், ஒரு மாதிரி இருந்தார். அப்புறம் ரொம்ப நாள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் அதில் வெளியில் வர்றதுக்கு. கவிஞர் இருந்தபோது ரொம்ப டார்ச்சர். அப்பா அவங்க அம்மா இருந்தாங்க, பாட்டி இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு போனது கவிஞர் தானே. சொல்ல எல்லா இடத்துக்கும் எனக்கு கூப்பிட்டு போவீங்க, இங்கே மாதிரி தனியாக விட்டு போயிட்டீங்களான்னு சொல்லி எழுதிட்டு இருப்பார். இவங்க 2 பேரும் பேசும்போது அரசியல்லாம் பேச மாட்டாங்க. அப்பாவுக்கு தான் சுத்தமாக தெரியாது. கண்ணாசனருக்கு எல்லாம் அவர் வந்து அப்பாட்ட ஏதாவது சொன்னார்னா இது என்னன்னு கேட்பாரு. அவர் கிண்டல் பண்ணுவார். ரஷ்யாவில் போயிட்டு என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு, இதான் ஏப்ரஹாம் லிங்கன், இதான் ஸ்டாலின் நல்லதுன்னா இதெல்லாம் யாருன்னு கேட்பாரு. ஒன்றும் தெரியாது அப்பாவுக்கு சார், ஒன்றுமே தெரியாது அப்பாவுக்கு. கவிஞரேக எல்லாம் தெரியும். பட் அப்பா கேட்கும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் கேட்கும்போது நம்மளுக்கு சம்டைம்ஸ் கோவம் வந்துடும். ஆனால் கவிஞர் கோவப்பட மாட்டார். அவர் பொறுமையாக சொல்லி கொடுப்பாரு, இதாண்டா புரிஞ்சுக்கோடான்னு. ஏன் அப்படி தத்தி மாதிரி இருக்க, ஏதாவது பாட்டுக்கு வந்து இவர் தான் பண்ணணும் அப்படின்னு அவர் இது பண்ணிக்காரா, இந்த கண்ணாசன் தான் வேணும் அப்படின்னு இருக்குது. நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. ஒரு இன்சிடென்ட் சொல்லணுன்னா, உரிமை குரலில் அப்போ எம்ஜிஆர் சாருக்கும் கவிஞரையாருக்கும் டேர்ம்ஸ் கிடையாது. படம்லாம் பார்த்து எல்லாம் 10 பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. வாலி, முத்தலிங்கம், அவங்கெல்லாம் எழுதிட்டாங்க. நான் காமராசன், புலவிபத்தெல்லாம் பாட்டு எழுதினாங்க. கவிஞர் மாத்திரம் பாட்டு எழுதலை. எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு ஒரு சாங், ஒரு டூயட் சாங் வைங்க அப்படின்னு வச்சுட்டு ஸ்ரீதர் சொன்னார். அப்போ ஸ்ரீதர் சொன்னால் எங்கேயுமே ஒட்டாதுங்க. இல்லை வைங்க அப்படின்னாராம். அப்போ வந்து டியூன் பண்ணியாச்சு. யார்கிட்ட பாட்டு எழுதினாலும் எல்லார்கிட்டையும் ஒரு காப்பி கொடு அப்படின்னாராம். டியூன் காப்பி கொடுத்தாங்க. வாதி எழுதினார், காமராஜன், புலவிபத்தர் எழுதினார், முத்துலிங்கம் எல்லாம் எழுதினாங்க. எதுவுமே பிடிக்கல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். அப்புறம் என்ன பண்ணாங்க, எம்ஜிஆர் சொல்லாமல் கவிஞர்கிட்ட போய் பாட்டு எழுதி வாங்கி, இது வந்து அப்போ என்ன சொன்னார், படித்து பார்த்துட்டு வாலி எழுதுன பாட்டு இது எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு. எம்ஜிஆர் பாட்டெல்லாம் படித்து டியூன்லாம் கேட்டு, இது வாலி எழுதியிருக்க மாட்டார், இது கவிஞருடைய பாட்டுன்னு தெரியும் எனக்கு, சரி அவரை வச்சே பண்ணுங்க அப்படின்னாலும். அவருக்கு அந்தளவுக்கு சென்ஸ் இருக்குது, யாரோட வரி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அவருக்கு அந்த அளவுக்கு இது நாலேஜ் இருக்குது. பட் ப்ரொஃபஷனலாக தே டோன்ட் ஹேவ் அந்த ஈகோ கிடையாது. தனிப்பட்ட முறையில் ஈகோ இருக்கும், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். பட் தொழில் வந்துட்டால் வந்து ஈ வில் கிவ் ரெஸ்பெக்ட் டு கண்ணதாசன் ஐயா. நீ இந்த உரிமை குரல் சொல்லும்போது தான் தோணுச்சு, அதில் ஸ்ரீதர் வந்து இயக்குனர், இவங்க 3 பேர் காம்போ வந்து இன்னும் பயங்கர ஒரு அவரும் இவங்களோட இணைஞ்சிருப்பார், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் இதுவாக இருப்பார். ஸ்ரீதர் சார் வந்து அவருக்கு இந்த விளையாட்டுலாம் பிடிக்காது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சீரியஸ் மேன். அவருக்கு அந்த வேலை தான் முக்கியம். பட் அப்பாவும் கவிஞர் கவிடெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ இவர் சொல்லுவாராம், என்ன நீங்கள் வேலையை முடிங்க, சீக்கிரம் முடிங்க, எனக்கு அங்கே போகணும், டிஸ்கஷன் இருக்குது அப்படின்னு வரான்.
அவர் கவிஞரை அதை பற்றின கவலையே பட மாட்டார், ஜாலியாக இருப்பார். இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு பாட்டு முத்தான முத்தல்வோ ரொம்ப சீக்கிரமாக டியூன் பண்ணாங்க அப்படின்னும். ஆமாங்க, அது வந்து எப்படின்னா அதுவும் இதே மாதிரி தான். படம்லாம் முடிஞ்சு போச்சு. அதாவது குறுகிய காலத்தில் எடுத்த படம் அந்த படம். 18 நாள் 20 நாள்லேயோ ஒரே செட்டில் வச்சு அந்த படம் எடுத்தார். எடுத்து எல்லாம் படம்லாம் பார்த்தோன்னே ரொம்ப சீரியஸாக இருக்குது, ஒரு ரிலீஃப்க்கு ஒரு பாட்டு இப்போ ஒரு ஹாப்பி சாங் சொல்லி அந்த முத்தான முத்தல்வ சாங்கை கன்சீவ் பண்ணாங்க. அப்போ நீ ஒரு ரிலீஸ்க்கு ரொம்ப கிட்ட நெருங்கி போச்சு படம். ஸோ இம்மிடியேட்டாக ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அப்பா வந்து வேறு ஏதோ கம்போசிங் இருந்திருக்காரு. ஐ திங்க் ராமண்ணா சார் கம்போசிங்கு. தென் மத்தியானம் அவருக்கு சாரதா சொல்லி ரீ ரெக்கார்டிங். அப்போது சித்ராலயிலேருந்து ஃபோன் பண்ணி ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு சாங் வேணும். அப்பா சொன்னால் சரி உடனே கவிஞர் வர சொல்லுங்கள், உட்காந்து முடிச்சுட்டு அப்புறம் நான் ரீ ரெக்கார்டிங் போகிறேன்னு. அப்போ வந்து இந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜ் இஸ் நாட் தேர் தோஸ் டேஸ். அப்போ வந்து லெவல் கிராஸ் தான். லெவல் கிராஸில் வண்டி மாட்டுச்சுன்னா ஒரு அரை மணி நேரம் நிற்கணும். அதே மாதிரி எந்த நடிகர் அப்போ எல்லா இண்டஸ்ட்ரியும் கோடம்பாக்கம் தான். ஸோ எந்த நடிகரையும் நீங்கள் பார்க்கணுன்னா கூட ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நின்றால் போதும். அந்த லெவல் கிராஸில் எம்ஜிஆரை பார்க்கலாம், சிவாஜி பார்க்கலாம், என்டிஆரை பார்க்கலாம், பிரேம் நசீர் பார்க்கலாம், அதே மாதிரி எல்லா ஃபீமேல் ஆர்டிஸ்ட் பார்க்கலாம், எல்லாரையும் பார்க்கலாம். ஸோ அதுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் எப்போவுமே இந்த ரயில்வே ஸ்டேஷன் கேட்டில் நிற்பாங்க தோஸ் டேஸ். அன்றைக்கி என்னாச்சு, இந்த கம்போசிங் முடிஞ்சு அப்பா இது கோயிங் சாரதா ஸ்டோருக்கு போயிட்டுருக்காரு. லெவல் கிராஸில் வண்டி நிற்குது. கோஇன்சிடன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் சார் வண்டி ஃபஸ்ட்டு, கவிஞர் வண்டி பின்னாடி, அப்பா வண்டி அதுக்கு பின்னாடி இருக்குது. டிரைவர் வந்து கவிஞர் வண்டி இருக்குது, அந்த டிரைவர் டேரக்டர் சார் வண்டி, எல்லோரும் ஏறி ஸ்ரீதர் சார் வண்டியில் உட்காந்துட்டாங்க. அது முடிஞ்சு போகிறதுக்குள்ளே பாட்டு ரெடி, சாரதா ஸ்டுடியோ போகிறது. கம்போசிஷன் அதை முடிஞ்சு போச்சு. அங்கே தான் அந்த லெவல் கிராஸில் இருந்து பிறந்த தான் முத்தான முத்தல்ல வந்து. இப்போ இது எழுதினாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டது எங்கே நிம்மதி பாட்டா சார்? எங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு நெஞ்சை மறப்பதில்லை. ஓ, நெஞ்சம் மறப்பு. அதுதான், அதுவும் இவங்க காம்பினேஷன் தான். அதுவும் கிட்டத்தட்ட 3 மாதம் 4 மாதம் ஆச்சு. அவ்வளோ நாள்ன்றது ரொம்ப இவருக்கு பிடிச்ச டியூன் அவருக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிச்ச டியூன் இவருக்கு பிடிக்காது. இந்த மாதிரி அந்த ஒரு காம்பினேஷனில் போச்சு. ஸ்ரீதர் சொன்னார், நெஞ்சு இருக்கிற வரைக்கும் மறக்கக்கூடாது, அது மாதிரி எனக்கு ஒரு டியூன் கொடுங்க, அது மாதிரி ஒரு பாட்டு கொடுங்க. ஸோ டைம் எடுத்து 3-4 months ஆச்சு அந்த பாட்டு கன்சீவ் பண்ணுறதுக்கு. கவிஞர் சார் அன்றைக்கும் லேட் வரல. ஸோ அப்பா என்ன சொன்னார், நம்ம டியூன் பண்ணிவிடுவோம், வந்ததுக்கப்புறம் பாட்டுட்டாங்க. அவர் வந்தார்னா டப்பு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அதெல்லாம் வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏதாவது ரொம்ப டிஃபிகல்ட் சுச்சுவேஷனாக இருந்தால் இன்னொரு நாள் டைம் எடுத்துப்பார், இல்லைன்னா டப்பு நடிச்சு போடுவார். ஸோ வந்துட்டார் கவிஞர். அது யூஷுவல் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தோடனே அப்பாட்ட கேட்டார், என்னடா லேட் ஆகிடுச்சு, வச்சிருப்பேன் ரெடியா, டூப் வார்த்தை போட்டு பல்லவியை கொடு எழுதிடுறேன் அப்படின்னாரு. ஸோ அப்பா இருந்து வந்து இன்று முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமுடி தங்கம், இன்றைக்கி ராத்திரி தூங்க வேண்டும், குடிச்சிக்கிறேன் கொஞ்சம். அப்பா எழுதுகிறேன் டம்மியாக வார்த்தை போட்டுது. உடனே பர்ஸ்லேருந்து அவர் பாக்கெட்லேருந்து ஏதோ காசு கொடுத்து இதுதான் பல்லவி, இதுதான் அவனுக்கு கிஃப்ட் அப்படின்னாரான். அதுக்கப்புறம் அப்பா வாங்குற மாதிரி வாங்கி திருப்பி வச்சுட்டாரான். எந்த குடிகாரம் இன்றைக்கின்னு சொல்ல மாட்டான், நாளைக்கு தான் சொல்லுவான். அதனால் நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம், இன்னும் ராத்திரிக்கு தூங்கணும், ஊற்றிக்கிறேன் கொஞ்சம். அந்த ஊற்றுறது தான் இது, குடிச்சிக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்ஷன் நான் பண்ணிவிட்டேன், அதனால் பணம் உனக்கு கிடையாது சொல்லி வாங்கி அவர் பாக்கெட்டில் வச்சுருவாங்க. இப்போது 2 பேரோட காம்பினேஷன் வந்து சினிமாவில் ஒரு ஹிட்னா கூட இன்னும் நிற்கிறது வந்து அந்த கிருஷ்ணகானங்கள்ன்றது வந்து அது அவ்வளோ இதுவாக இருக்குது. அது எப்படி உருவாச்சு சார் அந்த கிருஷ்ணகானங்கள்? கிருஷ்ணகானம் வந்து ஏவிஎம் குரூப், அவங்க ஏவிஎம் ஆடியோ சரஸ்வதி ஸ்டோர்ஸ்லாம் அவங்களுக்கு தான். தே ஆர் தி ஆத்தரைஸ்ட் டீலர்ஸ் ஃபார் HMV. ஸோ அவங்க நிறைய சினிமா பாட்டுகளும் அவங்க வாங்கி ரைட்ஸ் வாங்கி பண்ணுவாங்க. அப்புறம் தனியாக ப்ரைவேட் ஆல்பம்ஸும் பண்ணுவாங்க. குமரன் சார் கொஞ்சம் மியூசிக்கில் எப்போதுமே அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ அவருக்கும் அப்பாவுக்கும் ஒரு நல்ல ஒரு வைப் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அவர் வந்து கிருஷ்ணனை பற்றி ஒரு ஆல்பம் பண்ணணுன்னு அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகி கண்ணதாசன் சாரை தான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்காரு. இப்போ பார்த்து இது மாதிரி எனக்கு எழுதணும், பாட்டு வேணும், ஒரு 8 பாட்டு கொடுங்க அப்படின்ட்டுருக்காரு. எப்போ வேணும்னு கேட்டால் எனக்கு அர்ஜெண்ட்டாக வேணும், நீங்கள் எப்போ சொன்னாங்க அப்படின்னு. அப்போ சரி அப்போ சொன்னார், அப்படின்னு கவிஞர் சொன்னார், நான் ரெடி, நாளைக்கு கூட வச்சுக்கோங்க கம்போசிங்னு வச்சுட்டு. அப்புறம் அடுத்த நாள் வந்தார். ஒரு 4-5 ஹவர்ஸில் 8 பாட்டு கம்போசிங் முடிச்சு டியூன்லாம் ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. லிரிக்கும் எழுதிட்டார். ஒரு 4-5 ஹவர்ஸில் 8 பாட்டை முடிஞ்சுது. முடிஞ்சு 2 நாளில் ரெக்கார்டிங் முடிஞ்சுது. அப்போது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை வந்து இந்த புல்லாங்குழலை மூங்கில் பாட்டு, கொடுத்த மூங்கில்களே. அப்போ அந்த ரெக்கார்டிங் முடிஞ்சோன்னு அப்பாட்ட சொன்னாராம், நான் செத்துட்டா எப்போ நீ கச்சேரி வாசிக்கிறியோ நீ ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு இந்த பாட்டு தான் பாடணும், நான் அந்த கும்பல் எங்கேயோ உட்காந்து இந்த பாட்டு கேட்பேன். ஸோ அதுலேருந்து அப்பா எப்போ கவிஞர் இறந்ததுக்கப்புறம்
கச்சேரியில் ஃபஸ்ட்டு பாடுறது அந்த பாட்டு தான் பாடுவார். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஸ்ரீதர் சார் படங்களில் உள்ள டைட்டில் மியூசிக் தான் வாசிப்பார். இவங்க 2 பேரோட நட்புக்கு அதிகமான பாலம்னு யாரை சொல்லலாம் சார்? இப்போ ஸ்ரீதர் சாரா இல்லை சிவாஜி அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? ரொம்ப இல்லை சார், யாராவது சேர்ந்தா இன்னும் இதுவாகிடும், ஜாலி ஆகிடும் அப்படின்ட்டு. ஜாலி கிடையாது சார். அதாவது அப்பா கவிஞர் வந்து அது ஒரு டீமு. இப்போ ஸ்ரீதர் சார் இருந்தாலும் ரொம்ப சீரியஸு, கே பாலச்சந்திரன் இருந்தாலும் ரொம்ப சீரியஸாக இருக்கும். தோ கண்ணதாசன் சார் வந்து கொஞ்சம் கலாட்டெல்லாம் பண்ணுவார், விளையாடுவார், கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பார் அவர். பட் அட்மாஸ்பியர் ரொம்ப சீரியஸாக இருக்கும். மற்றவங்க யாரும் இன்வால்வ் இப்போ டிஎம்எஸ் மாதிரி யாரும் இன்வால்வ் பண்ணிக்க மாட்டாங்க. கம்போசிங்கில் அந்த முன்னாடிலாம் வந்து ரிஹர்சல் நடக்கும் சார். ஆர்கெஸ்ட்ரா ரிஹர்சல், சிங்கர்ஸ் ரிஹர்சல்லாம் நடக்கும். அங்கெல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் தியேட்டருக்கே போவாங்க. அது நாளடைவில் கம்போசிங் முடிஞ்சது ஸ்ட்ரெயிட்டாக ரெக்கார்டிங் ஆகிப்போச்சு. அங்கேயே ஸ்பாட்லேயே நோட்ஸ் கொடுத்து இன்டர்வியூடு ப்ரிடியூட்லாம் அவங்க ஸ்பாட் ஆகி போச்சு. ஸோ அதனால் கவிஞர்களுக்கு வந்து ரெக்கார்டிங் டைமில் சம்டைம்ஸ் வருவார் கவிஞர் சார். அப்போ ஏதாவது நல்ல பாட்டாக இருந்தால் வந்து ஒரு 8 பார்த்துட்டு யார் பாடுறாங்கலாம் பார்த்துட்டு சம்டைம்ஸ் வார்த்தை கரெக்ஷன்னு சொல்லிட்டு போவார். இந்த வார்த்தை கொஞ்சம் மாற்றிக்கோங்கன்னுவார். அதனால் அப்படி நிறைய அப்புறம் கவிஞர்கள் வருவாங்க. வாலி சார் வருவார், கவிஞர் வருவார், புலகபுத்தர் எல்லோரும் வருவாங்க. ரெக்கார்டிங்காக எல்லாருமே வந்துடுவாங்க. வந்து ஒரு வாட்டி அந்த கரெக்டாக இருக்கான்னு பார்க்க, அவங்க செய்தது கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு வருவாங்க. இப்போ கண்ணதாசன் முதல்ல இருந்தாலும் அவங்க நட்பு வந்து இறக்கலை. இவர் வந்து நிதியெல்லாம் திரட்டி அவருக்கு வந்து சிலையை வச்சார். அது இடத்த எப்படி தேர்ந்தெடுத்தார்? அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு? கண்ணதாசன் சார் இறந்து ஒரு 2-3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பா வந்து ஒரு கண்ணதாசன் ஃபங்க்ஷனுக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தார். சரி. போகிறதுக்கு முன்னாடி அந்த மீட்டிங்கில் சொல்கிறார் அப்பா, எனக்கு 2 நாள் முன்னாடி ஒரு கனவு வந்தது. நான் பீச்சில் அப்பா பீச் வாக் போயிட்டுருப்பேன். சரி சரி. கொஞ்சம் நடந்து ஒரு இலப்பாராக உட்காந்து ஒரு இடத்துல அப்போது என்ன ஒரு தோளில் தட்டி ஒருத்தர் கூப்பிட்டாரு. திரும்பி பார்த்தா கவிஞர் நிற்கிறாரு என் பக்கத்தில். நீங்கள் யாருக்கும் சிலையெல்லாம் இருக்குது, எனக்கு ஒரு சிலை வேண்டாங்க, நீ நினச்சா தான் நடக்கும் அப்படின்னு நினச்சி திரும்பி பார்த்தா இவருக்கு முழிப்பு வந்துருக்கு தூக்கத்துலேருந்து. இதை வந்து பார்க்குறவங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எனக்கு தெரிஞ்சு. சரி சரி. அதோட முயற்சி எடுக்கலை. முயற்சி எடுக்கணும்னா அதுக்கு எப்படி போகணுன்ற அவருக்கு வழி தெரியல. யாரை பார்த்தாலும் இது மாதிரி கவிஞர் வந்து என் கனவில் சொல்லிட்டாரு, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்புறம் இதுக்குன்னு ஒரு கமிட்டி மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணி, கண்ணதாசன் அறக்கட்டளைன்னு ஒரு ஃபார்ம் பண்ணி, அப்புறம் போய் கேவி மகாதன் சார், இளையராஜா சார், சங்கர் கணேஷ், ஜிகே வெங்கடேஷ் இவங்க எல்லோரும் பார்த்து யூனியன்லாம் போய் பேசி ஒரு 3 ஊரில் கச்சேரி பண்ணுவோம். கச்சேரி பண்ணி அந்த நிதியை திரட்டிட்டு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கச்சேரியெல்லாம் நல்லபடியாக நடந்தது. எல்லாமே வந்து நிதியெல்லாம் வந்தது. இடம் கிடைக்கல. அப்போ வந்து செலவு வைக்கிறது எங்கே வைக்கிறது தெரியல, இடம் இல்லை. அதுக்கு வந்து கவர்மெண்ட்டை தான் அப்ரோச் பண்ணோம். அப்போ வந்து சிஎம் வந்து ஜெயலலிதா மேடம். அவங்க வந்து இவங்க எல்லோரும் போனாங்க. அப்பா, ராஜா சார், கேவிஎம், கங்கை அமரன் எல்லோரும் போனாங்க. எல்லா மியூசிக் டேரக்டர்ஸும் போனாங்க. இந்த முக்கியமான உறுப்பினர்கள், சங்கத்தில் உறுப்பினர்களும் போய் அந்த அம்மாட்ட ஒரு கோரிக்கை மனு வச்சாங்க. இது மாதிரி பண்ணிட்டோம் ஃபங்க்ஷன்லாம், இது என்ன பண்ணுறது, எப்படி சில அடுத்து எப்படி பண்ணுறது, எங்களுக்கு வழி தெரியல, இது இல்லைன்னு. அப்போ அந்த அம்மா தான் ஐடியா சொன்னாங்க, நீங்களாக இடத்த எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். அவர் ஏற்கனவே அரசவை கவிஞராக இருந்தார். சரி. இடம் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் சிலையை ரெடி பண்ணி அங்கே வச்சுருங்க. அது வந்து கார்ப்பரேஷன் வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். நாளைக்கு வந்து ஏதாவது அவருடைய பர்த்டே, அவருடைய நினைவஞ்சலி எல்லாம் வந்தேன்னா அவங்களே அரசாங்கமே அதுக்கு உண்டான வேலையெல்லாம் செய்துருவாங்க. இதனால் உங்களுக்கு தலைவலி கிடையாது. அதை மெயின்டைன் பண்ணணும், அது பெயிண்ட் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இது பேசாமல் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் அண்டர்டேக் பண்ணிவிட்டு நாங்கள் படுத்து பண்ணுவோம் சொல்லி அப்புறம் அந்த அம்மா தான் வந்து சிலையை திறந்தாங்க. அப்படி தான் அந்த சிலை இல்லை அவங்க இல்லைன்ற பட்சத்தில் வேறு எந்த ஆட்சி இருந்திருக்கும் தெரியாதப்போ அவங்க பண்ணியிருப்பாங்களா பண்ணியிருக்க மாட்டாங்கன்றது ஒரு கேள்விக்குறி தான் அது. இப்போ அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற நட்பு வந்து உங்களுக்கு தொடருதா சார்? நாங்கள் இன்னும் டச்சில் இருக்கோம் சார். ஏதாவது எனக்கு ஒரு நல்லது கெட்டது, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு, எனக்கு எதாவது டவுட்னா நான் ஃபோன் பண்ணி கேட்குறதோ அவங்க ஃபோன் பண்ணி, அதே மாதிரி அவங்க பெண் மக்களுக்கெல்லாம் எங்கள் சிஸ்டர்ஸோட நல்ல ஏதாவது ஃபங்க்ஷனு பார்ப்போம். வி ஆர் இன் குட் டச் அண்ட் குட் ரிலேஷன்ஷிப்பில் தான் நாங்கள் இருக்கோம். இப்போ பெரும்பாலான படங்களில் வந்து ஒரு கவிஞரே எல்லா பாட்டும் எழுதணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ வைரமுத்து அவுட் எல்லாருமே வந்து மொத்தம் பாட்டு கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு. ஏன்னா அப்பா நிறைய கவிஞர்களை யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு கவிஞர் எதுவும் சொல்லலையா? கண்ணதாசன் சொன்னது இல்லையா சார்? அந்த காலத்தில் எப்படி கேட்டிங்கன்னா சில டைரக்டர்ஸ் வந்து பர்டிகுலர் சாய்ஸ். இப்போது ஸ்ரீதர் சார் பார்த்திங்கன்னா
கவிஞரையா இறக்குற வரைக்கும் அவர் படங்களை வேறு யாருமே எழுந்ததே கிடையாது. ஒரே ஒரு படம் நெஞ்சிருக்கும் வரைன்னு ஒரு படம் இருக்குது. சிவாஜி சார், முத்துராமன் சார், வி கோபாலகிருஷ்ணன், கே விஜயா நடிப்போம். அது இந்த பீச்சில் ஒரு பாட்டு பாடிட்டு வருவாங்க. நெஞ்சிருக்கும் இருக்கும் கொஞ்சம் இருக்குது, கால் இன்னும் 4 இருக்குது, வாழ்ந்தே தீர்வோம். எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க அந்த கவிஞர் எழுதின பாட்டுன்னு. எல்லோரும் தான் நினச்சிட்ருப்பாங்க. கம்போசிங் டைமில் அவருக்கு வேறு ஏதோ பயங்கர ஒரு பிஸி ஸ்கெடியூலு. he had to refuse to ஸ்ரீதர், என்னால் இது எழுத முடியாது, என்னை மன்னிச்சிருங்க. அப்புறம் அவர் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு, நீங்கள் வாலியை வச்சு இந்த பாட்டு பண்ணிக்கோங்கன்னு. கண்ணதாசன் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஒரு கோவம், அப்பாட்ட கோவமாக கேட்பார், நீ என்ன கூப்பிட மாட்டேட்டான், அந்த கவிஞராக தான் கூப்பிட்ற அப்படிலாம் சொல்லுவார். பட் ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா, நீ இவரை யூஸ் பண்ணிக்கோ, பரவாயில்ல, நீ அவரை யூஸ் பண்ணிக்கோ. இல்லை அப்பா சொல்லுவார், நான் இந்த கவிஞர் இந்த மாதிரி பாட்டு பண்ணியிருக்காருன்னு, நீங்கள் கேளுங்கன்னா நல்லா எழுதியிருக்காண்டா, வெரி குட் அப்படின்னு சொல்லுவதில் இதெல்லாம் ஒரு பாட்டா அப்படின்னு அவரை டிமோட்டிவேட் பண்ண மாட்டார், என்கரேஜ் பண்ணுவார். அது வந்து அவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு ப்ளஸ். அது இப்போ எம்எஸ்வி சாருடைய மகனா எம்எஸ்வி கண்ணதாசன் இசையில் எம்எஸ்வி கண்ணதாசன் கூட்டணியில் உருவானது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? எல்லாம் பாசிரிச்சு சொல்லிடுவேன். இருந்தாலும் ஒரு சில பாட்டு மனசு நெருக்கமாக இருக்கும் இல்லையா சார்? நெஞ்சிருக்கும் வரையில் பூம்படிப்பால் இந்த பூங்குழலி பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊட்டி வர வரைய சாங்கு, அவ்வளோ ஒரு துறைப்படத்தில் தெய்வம் தந்த வீடு எனக்கு பாட்டு பிடிக்கும். அபூர்வ ராகங்களில் அதிசய ராகம், ஆனந்த ராகம் நிறைய இருக்குது சார். அதே மாதிரி மன்மலிலையில் வந்து ஹலோ மை டியர் ராங் நம்பர்னு ஒரு பாட்டு இருக்குது, கண்ணதாசன் சார். அதெல்லாம் வந்து மன்மலியில் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கம்போசிங் எப்படி நடந்ததுன்னா, ஒரு பங்களாவில் கல்பனா ஹவுஸ்னு ஒரு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அங்கே தான் ஷூட் பண்ணார் பாலச்சந்திர சார். மேலே ஷூட்டிங்னா கீழே கம்போசிங், லொக்கேஷன் ஷிஃப்ட் ஆகி லொக்கேஷன் கிரவுண்ட் ஃப்ளோர்னா கம்போசிங் மேலே போய்டும். அப்படியே அந்த கேப்பில் வந்து பாட்டு எழுதிட்டு பாட்டை ஓகே பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். 2 நாளில் 3 நாளில் முடிஞ்ச பாட்டுக்கு தான் அதெல்லாம். இப்படி சொல்லும்போது தான் அந்த காதைக்கு நேரமில்லையும் அதே மாதிரி சார், அந்த ஆழியார். ஆமாம், இதில் வந்து அது வந்து சஜஸ்ட் பண்ணது வந்து கோபு சார் தான் சஜஸ்ட் பண்ணார் அப்பாட்ட. இங்கே இருந்தால் அவங்க ரொம்ப டைட்டாக இருக்கும், நாங்கள் டிஸ்கஷனுக்காக அங்கே போகிறோம், சித்ரடா கோபு சார். அங்கே வந்தீங்கன்னா நல்லா முடிச்சிடலாம், ஒரு 2-3 நாள் எல்லா பாட்டையும் முடிச்சிடலாம். அப்போ கவிஞர் சாருக்கு வெளியூர் போகிறோன்னா ரொம்ப பிடிக்கும். இங்கே இருந்து ராசி பஸ்ஸில் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வெளியூர் போகிறது ரொம்ப பிரியப்படுவார். ஸோ அப்படி போய் தான் ஆழியார் டேமில் தான் உட்காந்து தான் இந்த காதல் கனவு பாடல்லாம் உருவாச்சு. அப்புறம் அங்கேயே ஷூட்டிங்கும் அது பிளான் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி வேறு படத்துக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து பண்ணிட்டாங்களா? அது கர்ணன் அப்படி தான் பண்ணாங்க. கர்ணன் வந்து பெங்களூரு போய் 3 நாளில் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு வீடு இருந்தது ஏற்காடில். அங்கே வந்து கண்ணதாசன் சார் வரல, அங்கே வந்து மலையாள படம் கம்போசிங் அப்பா அடிக்கடி அங்கே வச்சுப்பார். ஸோ அங்கே போகிறது காரணம் வந்து கொஞ்சம் நேரம் அவங்க அம்மா கூட இருக்கலாம், மற்ற பிரதர்ஸ் சிஸ்டர்லாம் அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ 2 நாள் 3 நாள் அங்கே கம்போசிங் நடக்கும். இப்போ அதே மாதிரி அப்பாவுக்கு நெருக்கமான கண்ணதாசன் பாடல் சார்? கண்ணதாசன் சார் வந்து எல்லோரும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனுக்கு அவர் வாழ்க்கையில் பாதித்த விஷயங்களுக்கு பாட்டு எழுதுவார். இப்போ அண்ணன்கிட்ட போய் பணம் கேட்டுவா, அண்ணன் என்னடா தம்பி என்னடா எழுதினார். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது அவருக்கு வாழ்க்கையில் தொடர்பு விஷயங்களாக பாட்டு எழுதியிருப்பார். அப்போ ஏதோ நடந்துட்டு இருக்கும்போது அவரால் அப்பா கேட்டாராம், என்ன எல்லாரை பற்றியும் பாட்டு எழுதியிருக்க, என்னை பற்றி ஒரு பாட்டு கூட எழுதலையேப்பா அப்படின்னு அண்ணன் கேட்டிருக்காரு. அப்பா வந்து அவர்கிட்ட, உன்னை பற்றி எப்போ எழுதிட்டேன்ப்பா அப்படின்னுறான். எந்த பாட்டுன்னு கேட்டபோது ஆலயமணியில் ஒரு பாட்டை வந்து அப்பா நினச்சி தான் எழுதினாராம். பொண்ணை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஒரு வீரே வந்து நான் உன்னை நினச்சி தான் எழுதுறேன் அப்படின்னு. விஸ்வநாதன் வேலை வேண்டும் கூட அப்பாவுடைய பேர் வச்சாங்க சார். அது வந்து உள்ளே வரும்போது அப்பா எங்கேயோ ஒரு 3-4 நாள் எங்கேயோ வெளில போயிருந்தார். அப்புறம் தான் அந்த கம்போசிங் ஆரம்பித்தாங்க. ஆரம்பிச்சவங்க நிறைய ரொம்ப டைட்டாக இருக்குது, வேலை வேணும்டா விஸ்வநாதா, ஒரு அப்போ அன்றைக்கி ஒரு பாட்டு தான் பண்ணுறதா இருந்தது. ஓ சரி சரி. அப்போ சொன்னால் ஒரு பாட்டு தான் அன்றைக்கி மீதிலாம் நாளை கழிச்சுட்டாங்க. இல்லைடா ரொம்ப 2-3 நாள் வேலை இல்லை, வேலை விட்றா விஸ்வநாதா அப்படின்னு சொன்னது தான் ஸ்ரீதருக்கு இன்ஸ்பயர் ஆச்சு. ஓ அவர் நல்லா இருக்கு, இது எதாவது பார்த்துக்கலாம், பல்லவி இது வச்சுக்கோங்க அப்படின்னாராம். அப்புறம் தான் வேலை வேணும் விஸ்வநாதன் வந்து விஸ்வநாதன் வேலை வேணும்னு மாற்றிட்டார். எம்எஸ்வி அவர்களை பற்றியும் கண்ணதாசன் அவர்களை பற்றியும் அவங்க நட்பை பற்றியும் பல விஷயங்களை சொன்னீங்க. மிக்க நன்றி சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார்.